அல்வாக்கு பேர் போன திருநெல்வேலி, அருவாளுக்கும் பேர் போன திருநெல்வேலி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். வக்ஃப் சொத்தை வாரி போட்டவர்களை வாக்குவாதம் செய்ததால் ஓட ஓட வெட்டி கொலை. அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. திருநெல்வேலியில் ஏழைகளுக்காக நம் முன்னோர்கள் கொடுத்த வக்ஃப் சொத்தை ஆட்டை போட்டு ஆண்டு கொண்டிருக்கும் ஆளுங்கட்சியினர் சிலர் இதை தட்டி கேட்டு அவர்களிடமிருந்து திரும்ப பெறுவதற்காக வாக்குவாதம் செய்த முன்னாள் சப் இன்ஸ்பெக்டர் ஜாகிர் ஹுசைன் என்பவர் ஓட ஓட இந்த நோன்பு நாளில் நோன்பு வைத்துக் கொண்டிருப்பவரை தொழுகைக்கு சென்ற போது வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்ன ஒரு வகையில் சிந்திக்க போனால் இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட கொலைகளை செய்தால் திமுகவிற்கு இழிவு ஏற்படும், முஸ்லிம்களுக்கு திமுகவுக்கும் உள்ள உறவை துண்டிப்பதற்கு இதை பயன்படுத்தலாம் என்று கூட கருப்பாடுகள், கட்சியில் இருக்கும் கருப்பாடுகள் கூட இந்த வேலையை செய்திருக்கலாம். திமுகவுக்கு ஏற்பட்ட இந்த அகப்பெயரை நீக்கி 2026 மீண்டும் வெற்றி பெற வேண்டுமென்றால் உடனடியாக இந்த கூலிப்படைகள் மீது நடவடிக்கை எடுங்கள். இப்படிப்பட்ட கூலிப்படைகள் உருவாக காரணமே வேலைவாய்ப்பு இல்லாமல் போனதுதான். வேலைவாய்ப்பு இல்லாமல் வறுமை, பசி, வேற வழி இல்லாமல் கூலிக்கு மாரடிக்க கொலை செய்ய துணிந்து விடுகிறார்கள். கொலை செய்தவருக்கும் கொலை செய்ய தூண்டியவருக்கும் சரியான தண்டனையை வழங்கி இந்த ஆட்சி நீதியான ஆட்சி என்று நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் வரும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கடந்த ஆட்சியில் நடந்த அநியாயங்களை மக்கள் பொறுத்து கொள்ளாமல் தான் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பளித்தார்கள். இந்த திமுக ஆட்சி மனித நேயம் உள்ள ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்று காட்ட தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று கோஷம் போட்டுக்கொண்டு இருப்பதால் 10 பைசாக்கு புண்ணியமில்லை. நாட்டின் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும். மற்ற மாநிலங்களை குறை சொல்லும் நம் மாநிலம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை நிரூபிக்கும் கட்டாயத்தில் இருக்கிறது. தயவுசெய்து தாங்கள் இது போன்ற கொள்ளைகள் நடக்கக்கூடிய மாவட்டங்களை கண்டறிந்து சரியான நீதி நேர்மையாக செயல்படக்கூடிய காவலர்களை நியமித்து சட்டம் ஒழுங்கை சரிப்படுத்துங்கள். இல்லை என்றால் யாரெல்லாம் வரக்கூடாதோ அவர்களெல்லாம் வந்து ஆட்சியில் உட்கார்ந்து உங்களுக்கும் இந்த மக்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்துவார்கள். அதற்குள் விழித்துக் கொள்ளுங்கள்.